இந்தியா வந்துள்ள 92,700 டன் எரிவாயு 2 நாட்களுக்கு கூட போதாது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். மேற்காசிய பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கிடையே உள்ள ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து 2 எரிவாயு மற்றும் 1 எண்ணெய் சரக்கு கப்பல்கள் இந்தியாவை வந்தடைந்துள்ளன. நாளையும் சில எண்ணெய் கப்பல்கள் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செய்தி மக்களுக்கு பெரும் ஆறுதலை தந்துள்ளது. இந்நிலையில் 2 கப்பல்களில் எரிவாயு வந்தாலும் அவை இந்தியாவின் 1.5 நாள் தேவைக்கான அளவு மட்டுமே என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 2026 மார்ச் 14 இருந்து 17 தேதியிட்ட அறிக்கைகளின்படி இந்திய கொடி ஏந்திய ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி ஆகிய 2 LPG சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்துள்ளன. இவை மொத்தம் 92,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஏற்றி வந்துள்ளன. ஆனால் இந்த எரிவாயு நாட்டின் ஒட்டுமொத்த தேவையில் 1.25 முதல் 1.6 நாட்களுக்கு மட்டுமே போதுமானது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.